வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான முக்கியமான தமிழ் கேள்விகள் ஒரு 50 பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்காக சில வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் அதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பானை செய்ய உதவும் சக்கரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் திருவை. இது முக்கியமான கேள்வி, நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கலாமஸ் ரொடாங் என்பது எதன் தாவரவியல் பெயர்? இதற்கான ஆன்சர் பிரம்பு. அடுத்தது, கூம்போடு மீப்பாய் களையாது என குறிப்பிடும் நூல் எது? இதற்கான ஆன்சர் புறநானூறு. பண்டைய தமிழர்கள் பாய்மர கப்பல் மூலமாக பயணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தகவலில் புறநானூறு இந்த ஒரு வரி மூலமாக நமக்கு தெரியப்படுத்துது. இதே மாதிரி என்ன வகையான பாய்கள் எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமாக எக்ஸாமில் கேட்குற கேள்வி தான். குழந்தைகளை படுக்க வைக்க தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் திண்ணைப்பாய், திருமணத்திற்கு பட்டுப்பாய், இஸ்லாமியர் தொழுகைக்கு தொழுகைப்பாய், இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது, நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடினான் பாடினி அணியாள் என குறிப்பிடும் நூல் எது? இதற்கான ஆன்சர் புறநானூறு. இதில் பாணர் அப்படின்னா இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுறவங்கள தான் பாணர் அப்படின்னு பண்டைய தமிழகத்தில் தெரிவித்திருப்பாங்க. இதே மாதிரி சில இசைக்கருவிகள் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல பெரிய உடுக்கை, அதை தவண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு உடுக்கை, இதை தான் குடுகுடுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திரைப்படங்களில் பார்த்துருப்போம். அடுத்தது, பணிலம் அப்படிங்கிறது சங்கு தான். ஓகேவா? இது நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பணிலம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பாண்டில் அப்படிங்கிறது ஜாலரா. இப்போ ஜாலரா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாலரா தான். அடுத்தது, சேகண்டி அப்படிங்கிறது சேமங்கலம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது சேமங்கலம் அப்படிங்கிறது இது இறுதி ஊர்வலத்தின் போது பயன்படுத்தப்படுற ஒரு இசைக்கருவி. அடுத்தது, திமிலை. இது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கீழே இருக்குல்ல, இந்த ஒன்று தான். இது மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும். இது பாணி அப்படின்னும் அழைப்பாங்க. அடுத்தது, எந்த கருவியை முதற்கருவி அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா மத்தளம் தான். ஏன்னா இரு கைகளையும் வைத்து இதை மீட்டுறாங்க. அடுத்தது, சம்பந்த தேவாரத்தில் உடுக்கை பற்றி தெரிவித்திருப்பாங்க. தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் அப்படின்னு தெரிவித்திருப்பாங்க. அப்புறம் ஒரு திருக்குறள், குழல் இனிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படிங்கிற திருக்குறள். இதில் குழல் மற்றும் யாழ் இந்த மாதிரி 2 இசைக்கருவிகளை பற்றி தெரிவித்திருப்பாங்க. இதை குழல் அப்படின்னா புல்லாங்குழல். அடுத்தது, பஞ்சமகா சப்தம் அப்படின்னு அழைக்கப்படுற இசைக்கருவி குடமுலா. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் குடமுலா. இதுதான் குடமுலா. இதில் ஒன்று இப்போ சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. அடுத்தது, சிலப்பதிகாரம் 36 வகை முரசு இருக்குது அப்படிங்கிறத தெரிவித்திருக்கு. மாக்கன் முரசம் அப்படின்னு மதுரை காஞ்சி தெரிவிக்குது. அப்புறம் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் பரிவாதினி அப்படிங்கிற வீணை இருந்திருக்கு. அடுத்தது, 21 நரம்புகளை கொண்ட யாழ் எது? இதற்கான ஆன்சர் பேரியாழ். 3 வகையான யாழ் இருக்குது. அது எக்ஸாமில் அடிக்கடி பொறுத்துக்களை கேட்குறாங்க. பேரியாழ் அப்படிங்கிறது 21 நரம்புகள் கொண்டது. மகரையாழ் அப்படிங்கிறது 19 நரம்புகள் கொண்டது. சகோடையாழ் அப்படிங்கிறது 14 நரம்புகள் கொண்டது. அடுத்தது, தமிழ்நாட்டின் ஹாலந்து என அழைக்கப்படும் பகுதி எது? இதற்கான ஆன்சர் திண்டுக்கல். ஹாலந்து அப்படிங்கிற பகுதியில் மலர் உற்பத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திண்டுக்கல்லையும் மலர் உற்பத்தி ரொம்ப சிறப்பாக இருக்கிறனால தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு இந்த திண்டுக்கல்லை சொல்கிறாங்க. இதே மாதிரி முக்கியமான நகரங்கள் அதோடைய சிறப்பு பெயர்கள். தூத்துக்குடி, இதை முத்து நகரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம், ஈரோடு மஞ்சள் நகரம், திருப்பூர் பின்னலாடை நகரம், நாமக்கல் முட்டை நகரம், அப்புறம் சேலம் மாங்கனி நகரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நவம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். இதில் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து புதிய பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இதில் இணைந்துக்கலாம். அடுத்தது, பாரதியாரின் இயற்பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் சுப்பிரமணியன். ஓகே, இதில் பாருங்கள், பாரதியார் நடத்தின இதழ்கள் இந்தியா மற்றும் விஜயா. அடுத்தது, கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருந்தவர். கலிங்கத்து பரணியில் சில முக்கியமான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும். அது எக்ஸாமில் கேட்குறாங்க.
மரளி அப்படின்னா காலன், காலன்னா யமன் அப்படிங்கிறது தான். அறுவர் அப்படிங்கிறது தமிழர், இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பிலம், அப்புறம் முளை அப்படிங்கிறது மலை குகையை குறிப்பிடுற வார்த்தை. கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. தமிழுடைய முதல் பரணியே கலிங்கத்து பரணி தான். அடுத்தது திருமந்திரத்தை எழுதியவர் யார்? இதற்கான ஆன்சர் திருமூலர். திருமூலர் 63 நாயன்மார்களில் ஒருவர் அப்படின்னு கருதப்படுறாரு. அதே மாதிரி 18 சித்தர்களில் ஒருவர் அப்படின்னும் கருதப்படுறாரு. இந்த திருமந்திரம் இருக்குல்ல, இதை வந்து தமிழ் 3000 அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்தன்னார் நடத்திய இதழ்களில் பொருந்தாது இது எது? இதற்கான ஆன்சர் பாவிய கொத்து. முதல்ல பாவலரேறு பெருஞ்சித்தனார், இவருடைய இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். இவர் நடத்தின இதழ்கள் ரொம்ப முக்கியமாக எக்ஸாமில் கேட்குறாங்க. இவர் நடத்தின இதழ்கள் என்னென்ன அப்படின்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இதெல்லாம். ஆனால் இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதில் கனிச்சாறு வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு, அது ரொம்ப கேட்டிருக்காங்க எக்ஸாமில். அடுத்தது சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோடிகள் எந்த மரபினர்? இதற்கான ஆன்சர் சேர மரபினர். இப்போது சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் வந்து இயற்கையை எந்த மாதிரி போட்டுறாரு அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவர் எதை போட்டுறாரு, இரண்டாவதாக எதை போட்டிருக்காரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திங்களை போற்றுதும் அப்படின்னு ஆரம்பிப்பார். திங்கள் அப்படின்னா நிலவு. அடுத்தது ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஞாயிறுனா சூரியன். அப்புறம் மாமலை போற்றுதும் அப்படின்னு ஆரம்பிப்பார். இதில் பாருங்கள், அப்போ இந்த ஆர்டர் வந்து கேட்குறாங்க. அப்போ திங்கள், ஞாயிறு, மாமலை அப்படிங்கிற ஆர்டரில் தான் சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் வந்து இயற்கையை போட்டிருப்பார். அடுத்தது தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது எது? இதற்கான ஆன்சர் தாயுமானவர் பாடல்கள். தாயுமானவர் திருச்சி விஜய ரகுநாத சொக்கலிங்கருடைய தலைமை கணக்கராக பணிபுரிந்திருக்காரு. தாயுமானவருடைய முக்கியமான ஒரு பாடல்கள் வந்து எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிறது. பொதுவாக தாயுமானவருடைய பாடல்கள் வந்து பராபரமே அப்படிங்கிற மாதிரி தான் முடியும். அடுத்தது காவற்பெண்டு எந்த மன்னரின் செவிலித்தாய்? இதற்கான ஆன்சர் கோப்பெரு நற்கெள்ளி. புறநானூரில் காவல் பெண்டு எழுதின பாடல் தான் இது. சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டுளனோ என வினவுதி அப்படிங்கிற பாடல் நம்ம படித்திருப்போம். அது காவற்பெண்டு எழுதின ஒரு பாடல் தான். அடுத்தது நாலடியாரை இயற்றியது யார்? இதற்கான ஆன்சர் சமண முனிவர்கள். நாலடியாருடைய வேறு பெயர்கள் வந்து நாலடி நானூறு, வேளாண் வேதம் இதெல்லாம். நாலடியாரில் முக்கியமாக இடம்பெற்றிருக்க ஒரு வார்த்தை விச்சை அப்படிங்கிறது. விச்சை அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது தான். அடுத்தது பரல் என்பது எந்த விலங்கின் இளமை பெயர்? இதற்கான ஆன்சர் புலி. இதில் பாருங்கள், ஒவ்வொரு விலங்குகளுடைய இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. புலி பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆட்டு குட்டி. இதே மாதிரி இந்த விலங்குகளுடைய ஒலி மரபு அது எப்படி வந்து சத்தம் போடும் அப்படிங்கிறது தான். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். ஓகேவா? ஆடு வந்து கத்தும், அதையும் பார்த்துங்க. அடுத்தது தமிழ் எழுத்துக்களும் வட்டெழுத்துக்களும் கலந்து எழுதப்பட்டது என எழுதப்பட்டது எந்த கல்வெட்டில் கிடைக்கப்பெற்றது? இதற்கான ஆன்சர் அரச்சலூர் கல்வெட்டு. அடுத்தது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படும் தமிழ் எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் வாணிதாசன். வாணிதாசன் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு அப்படிங்கிறவர். இந்த கேள்வி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யார் அப்படிங்கிறது தான். அப்புறம் வாணிதாசன் பற்றி அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அரங்கசாமி என்ற எத்திராசலு. இவர் பாரதிதாசனுடைய மாணவர். இவருடைய சிறப்பு பெயர்கள் பாவலர் மணி, கவிஞரேறு இதெல்லாமே. பிரெஞ்சு அரசுடைய செவாலியர் விருது பெற்றவர் தான் இந்த இந்த வாணிதாசன் அப்படிங்கிறவர். அடுத்தது மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றிய தமிழ் எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் சுஜாதா. இவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன் அப்படிங்கிறது தான். அடுத்தது தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் சுந்தரர். இவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து நம்பியூரார், அப்புறம் தம்பிரான் தோழர் இதெல்லாமே. இவர் எழுதின பாடல்கள் 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் சேக்கிலார். இதில் பாருங்கள், 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சிவபக்தர்கள். அப்போ அவங்கள பற்றி எழுதினதான் இந்த ஒரு நூல்கள். இதில் இவங்களுடைய பெருமையை ஒரு அடியில் கூறுவது திருத்தொண்டர் தொகை, அதை எழுதினவர் தான் சுந்தரர். அடுத்தது அவங்களுடைய பெருமையை ஒரு பாடலில் கூறுறது திருத்தொண்டர் திருவந்தாதி, அதை எழுதினவர் வந்து நம்பி ஆண்டார் நம்பி.
அதுவே அந்த 63 நாயன்மார்களுடைய பெருமையை ஒவ்வொரு புராணத்திலையும் கூறுறது திருத்தொண்டர் புராணம். அதை தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எழுதினவர் தான் சேக்கிழார். ஓகே, இதெல்லாமே எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக கேட்குற கேள்வி. அடுத்தது, தமிழ் வீடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? இதற்கான ஆன்சர் 268. இந்த தமிழ் வீடு தூதுடைய பாட்டுடை தலைவன் வந்து மதுரை சொக்கநாதர். தூது இதுடைய வேறு பெயர் வந்து வாயில் இலக்கியம், அப்புறம் சந்து இலக்கியம் இதெல்லாமே. அடுத்தது, கோழி என்பது எந்த மரத்தை குறிக்கும் சொல்? இதற்கான ஆன்சர் அரச மரம். பண்டைய காலத்தில் சில மரங்களுக்கு என்ன பெயர் வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சாலம் அப்படிங்கிறது ஆச்சா மரம், நாளிகேரம் அப்படிங்கிறது தென்னை மரம், தமாலம் அப்படிங்கிறது பச்சிலை மரம், இரும்போந்து அப்படிங்கிறது பருத்த பனை மரம். அடுத்தது, காஞ்சி அப்படிங்கிறது ஆற்றுப்பூவரசு. அடுத்தது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடியவர் யார்? இதற்கான ஆன்சர் குட புலவியனார். இதை மாதிரி முக்கியமான இன்னொரு அடி என்ன அப்படின்னா, உண்பது நாளி உடுப்பவை இரண்டே இதை பாடியவர் வந்து நக்கீரர். அடுத்தது, யாதும் ஊரே யாவரும் கேளிர் இதை பாடியவர் வந்து கணியன் பூங்குன்றனார். அடுத்தது, தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று இளங்கோடிகள் யாரை பாராட்டுகிறார்? இதற்கான ஆன்சர் சீத்தலை சாத்தனார். ஓகேவா, இது வந்து முக்கியமானது. அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள் கிட்ட கூறினார். இது என்னென்னா, சிலப்பதிகாரத்தை வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்ற மாதிரி இளங்கோவடிகள் கிட்ட சீத்தலை சாத்தனார் வந்து தெரிவித்திருப்பார். இதை பார்த்து இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள், அதாவது நான் இதை எழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி அதை வந்து தெரிவித்திருப்பார். அடுத்தது, சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் காரியாசன். சிறுபஞ்சமூலம் அப்படின்னா 5 வேர்களை கொண்டது. அது என்னென்ன வேர்கள் அப்படின்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, அப்புறம் நெருஞ்சி இதெல்லாமே. அடுத்தது, ராவண காவியத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் புலவர் குழந்தை. பேரறிஞர் அண்ணா ராவண காவியத்தை எப்படி புகழ்ந்திருக்கார் அப்படின்னா, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. அதே மாதிரி புலவர் குழந்தைக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, பெரியாருடைய வேண்டுகோளுக்காக அவர் 25 நாட்களிலேயே திருக்குறளுக்கு உரை எழுதியிருந்தார். அடுத்தது, சூடி கொடுத்த சுடர்குடி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆண்டாள். ஆண்டாள் இயற்றிய நூல்கள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. 12 ஆழ்வார்களில் இவங்க மட்டும்தான் பெண் ஆழ்வார். நம்ம வந்து நாயன்மார்கள் பார்த்தோம், அவங்க எல்லாம் சிவபக்தர்கள். இதே மாதிரி ஆழ்வார்கள் அப்படிங்கிறது பெருமாள் பக்தர்கள், அதாவது விஷ்ணு பக்தர்கள். ஓகேவா, அப்போ அதில் மொத்தமாக 12 பேர் இருக்காங்க. அதில் இருக்கிற ஒரே பெண் ஆழ்வார் வந்து இவங்க தான். இதில் ஆப்ஷன் டி பாருங்கள், திருமங்கை ஆழ்வார் இவங்களும் ஒரு ஆழ்வார் தான், ஆனால் இவங்க பெண் கிடையாது, இவங்க ஆண். நம்ம வந்து இவங்க பெண் அப்படின்னு நினச்சிடுவோம். அடுத்தது, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். அதை தொகுத்தவர் வந்து நாதமுனிகள். அடுத்தது, சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் திருத்தக்க தேவர். நமக்கு 50 காப்பியங்களில் முக்கியமான ஒரு காப்பியம் சீவக சிந்தாமணி. விருத்த பாக்களால் இயற்றப்பட்ட முதல் நூல் வந்து இதுதான். ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் இதை இயற்ற முடியுமா அப்படிங்கிறதுக்காக விருத்தப்பால நரிவிருத்தம் அப்படிங்கிறத இயற்றி முன்னோட்டமாக எழுதியிருப்பார். அடுத்தது, 10 பாட்டில் அதிக அடிகளை கொண்ட நூல் எது? இதற்கான ஆன்சர் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில் 782 அடிகள் இருக்குது. மதுரை காஞ்சியை இயற்றியவர் வந்து மாங்குடி மருதனார். அதுவே 10 பாட்டில் குறைந்த அடிகள் கொண்டது முல்லைப்பாட்டு. அதில் 103 அடிகள் தான் இருக்குது. முல்லைப்பாட்டை இயற்றியவர் வந்து நப்பூதனார். அடுத்தது, திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் குமரில பட்டர். இதே மாதிரி இந்தியா மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு அகத்தியலிங்கம் தெரிவித்திருப்பார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நூல். இதை 1856 கால்டுவெல் வந்து எழுதி வெளியிட்டிருப்பார். அடுத்தது, இவற்றில் நடு திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ள மொழி எது? இதற்கான ஆன்சர் தெலுங்கு. இதில் பாருங்கள், நமக்கு வந்து தென் திராவிட மொழி எது, நடு திராவிட மொழி எது, வட திராவிட மொழி எது, இதெல்லாம் வந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுடுறாங்க. இது நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் வச்சு படிக்கலாம். எப்படின்னு பாருங்கள், முதல்ல வந்து நடு திராவிடத்தை விட்டுருவோம், நம்ம வட திராவிடத்தை போகலாம். குரூக், மால்தோ, பிராகுயி இந்த 3மே நம்ம வச்சு படிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் தென் திராவிடம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சுற்றி இருக்கிற சில பகுதிகள் இதெல்லாம் தான். அப்போது தமிழ், மலையாளம், கன்னடம், அப்புறம் வந்து குடகு. இது தவிர பார்த்திங்கன்னா இந்த இருளா அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்தது துளு, கோத்தா, தோடா, கொரக்கா இந்த 4 கொஞ்சம் படிச்சிங்க. அப்புறம் இந்த இருளா. ஓகேவா, அப்போ இவ்வளவும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இதை தவிர மீதி எல்லாமே நடு திராவிடத்தில் தானே வரும்.
இதில் ரொம்ப முக்கியமாக தெலுங்கு கூட நடு திராவிடத்தில் தான் வருது. ஓகேவா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இதில் ஏதாவது ஒரு மொழி கொடுத்து இதில் எது தென் திராவிட மொழி, எது வட திராவிட மொழி, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகள் மொத்தமாக 28, இதில் வந்து 24 தான் இருக்குது. ஆனால் இப்போ அண்மையில் சிலது கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்மையில் 4 கண்டுபிடிச்சிருக்காங்க. இருக்கலா, தங்கா, குறும்பா, சோழிகா, இதெல்லாம் ரீசெண்டாக கண்டுபிடித்தது தான். அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மொத்தமாக திராவிட மொழிகள் வந்து 28 இருக்குது. அடுத்தது, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்? இதற்கான ஆன்சர் சர் ஆர்த்தர் காட்டன். இவர் தான் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படிங்கிற பேரை சூட்டியிருக்காரு. கல்லணையுடைய நுட்பத்தை பார்த்து வியந்து அதே நுட்பத்தில் 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை வந்து இவர் கட்டினார். அதே மாதிரி முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் வந்து ஜான் பெனிக்விக் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் எது? இதற்கான ஆன்சர் கலித்தொகை. கலித்தொகையில் முல்லை கலியில் தான் ஏறு தழுவுதல் பற்றி தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, கலித்தொகையை தொகுத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் நல்லந்தோனார். இப்போது கலித்தொகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற மாதிரி 5 கலி இருக்குது. அந்த ஒவ்வொரு கலியுமே எழுதினது யார் அப்படின்னு பார்க்கலாம். குறிஞ்சி கலியை இயற்றியவர் கபிலர், முல்லைக்கலி நல்லுறுத்தினார், மருதம் வந்து மருதன் இளநாகனார், நெய்தல் வந்து நல்லந்தோனார், அப்புறம் பாலை வந்து பெருங்கடுங்கோ அப்படிங்கிறவர். இதில் நெய்தல் பாடிய நல்லந்தோனார் தான் இந்த கலித்தொகையை தொகுக்கவும் செஞ்சுருப்பார். அடுத்தது, 1863 ராபர்ட் ப்ரூசூட் எங்கு எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார்? இதற்கான ஆன்சர் பல்லாவரம். பல்லாவரம் அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது. நமக்கு தமிழ்நாட்டில் கிடைத்த சில முக்கியமான அகழாய்வு பொருட்கள், ரோமானிய பழங்காசுகள், இது வந்து கோவையில் கிடைத்திருக்கு. முதுமக்கள் தாளிகள், இது ஆதிச்சநல்லூரில் கிடைத்திருக்கு. அப்புறம் ரோமானிய மட்பாண்டங்கள், இது வந்து அரிக்கமேடில் கிடைத்திருக்கு. அடுத்தது, தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? இதற்கான ஆன்சர் 2ஆம் ராஜராஜ சோழன். இதில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் கட்டின சில முக்கியமான கோயில்கள். 1ஆம் ராஜராஜன் கட்டினது தஞ்சை பெரிய கோயில், 1ஆம் ராஜேந்திரன் கட்டினது கங்கை கொண்ட சோழபுரம், 2ஆம் ராஜராஜன் கட்டினது தான் இந்த தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில். அப்புறம் 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டினது திருபுவன வீரேஸ்வரம். அப்புறம் சோழர் காலத்தை தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் தான் நிறைய செம்பால ஆன சிலைகளை வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, ஆட்டுச்சந்தைக்கு பிரபலமான இடம் எது? இதற்கான ஆன்சர் அய்யலூர். இதில் பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாட்டுச்சந்தைக்கு பிரபலமானது, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை, தோவாளை பூச்சந்தை, ஈரோடு ஜவுளி சந்தை, காராமணி குப்பம் கருவாடு சந்தை, அப்புறம் நாகப்பட்டினம் மீன் சந்தை. ஓகே, இதெல்லாம் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. அடுத்தது, தேவராட்டம் பற்றிய கூட்டுகளில் தவறானது எது? இதற்கான ஆன்சர் ஆடுபவர்கள் பெண்கள் அப்படிங்கிறது தான் தவறானது. ஏன்னா ஆடுறது வந்து ஆண்கள் தான். இப்போது தேவராட்டம் பற்றிய வேறு சில தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து 8லேருந்து 13 பேர் வரைக்கும் ஆடுற ஆட்டம் தான் இந்த தேவராட்டம். அதே மாதிரி வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் அப்படிங்கிறனால தான் இது தேவராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக சைடில் ஊதுற இசைக்கருவி வந்து தேவ துந்துபி அல்லது உரிமை அப்படிங்கிறது. அடுத்தது, தமிழில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன். இவங்களுடைய வேருக்கு நீர் அப்படிங்கிற நூலுக்காக தான் இவங்க வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காங்க. ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய நூல்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. இவங்க உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்க்கை கஷ்டத்தை பற்றி எழுதின நூல் தான் கரிப்பு மணிகள் அப்படிங்கிறது. அடுத்தது, நீலகிரி படுகர் இன மக்களுடைய கஷ்டங்கள் பற்றி எழுதினது தான் குறிஞ்சித்தேன். அடுத்தது, மீனவர் பிரச்சனைகள் பற்றி எழுதினது தான் அலைவாய் கரையில். அடுத்தது, சேற்றில் மனிதர்கள், அப்புறம் வேருக்கு நீர், இந்த இரண்டுமே அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள் பற்றி எழுதின நூல்கள். அடுத்தது, கூட்டு குஞ்சுகள், இது வந்து தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணியாற்ற குழந்தைகள் பற்றியது. அப்புறம் மண்ணகத்து பூந்துளிகள், இது வந்து பெண் சிசுக்களை பற்றியது. இவங்களுடைய வேறு முக்கியமான நூல் வந்து பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிறது. அடுத்தது, தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்யக்கூடாது என கூறியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆவூர் மூலங்கிழார். இப்போ நம்ம பண்டைய தமிழர்களுடைய அறம் பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அப்படின்னா அதியன். இந்த தகவலை தெரிவித்தவங்க ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் தேறி வரவழைத்து பொருள் கொடுக்கறது யார் அப்படின்னா ஆடு கோட்பாடு சேரலாதன்.
இதை நமக்கு தெரிவித்தவர் நச்சிள்ளையார் அப்படிங்கிறவர். அப்புறம் மறுமை நோக்கி கொடுக்காதவன் வந்து பேகன். மறுமைனா நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறோம், அதாவது சொர்க்கம் போகிறோமா நரகம் போகிறோமா இந்த மாதிரி அதை நோக்கி கொடுக்காதவன் தான் பேகன். அந்த தகவலை தெரிவித்தவர் பரணர். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, எந்த மாநகரத்துடைய சிற்றரசர் போதி தர்மர் அப்படின்னா காஞ்சிபுரம். இவர் வந்து 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நம்ம வந்து 7ஆம் அறிவு படத்திலேயே பார்த்துருப்போம். அடுத்தது இது வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் பார்த்துருப்போம். இனிமேல் வந்து நம்ம பாயிண்ட் வைஸில் பார்க்கலாம். தமிழக கவிஞர்களுடைய சிறப்பு பெயர்கள். மக்கள் கவிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்றவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவிஞாயிறு தாரா பாரதி, இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். திராவிட நாட்டின் வானம்பாடி, இது வந்து முடியரசன், இவர் இயற்பெயர் வந்து துரைராசு. சிலம்பு செல்வர் அப்படின்னா மாப்போ சிவஞானம். சிற்றிலக்கிய வேந்தர் குமரகுருபரர். பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. திரைக்கவி திலகம் அப்படின்னா மருதகாசி. உவமை கவிஞர் அப்படின்னா சுரதா, இவர் இயற்பெயர் வந்து ராசகோபாலன் அப்படிங்கிறது தான். சிறுகதை மன்னன் புதுமை பித்தன், இயற்பெயர் வந்து சோ விருதாச்சலம் அப்படிங்கிறது. அடுத்தது கவியரசு அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்றது கண்ணதாசன், அவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா. அடுத்தது நாமக்கல் கவிஞர், இவருடைய அதாவது நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்றது வே ராமலிங்கனார் அவர்கள். அப்புறம் கவிமணி அப்படிங்கிற சிறப்பு பெயர் பெற்றது தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்தது மொழி ஞாயிறு, இவர் வந்து தேவநேய பாவாணர். அதுவே கலை ஞாயிறு வந்து நா முத்துசாமி அப்படிங்கிறவர். இவர் வந்து இந்த தெருக்கூத்து இந்த மாதிரிப்பட்ட கலைகளுக்கு ரொம்ப அதிகமான பங்கு வழங்கியிருக்காரு. அடுத்தது தமிழ் தென்றல், இது வந்து திருவிக்கா. அப்புறம் பாரதியாரை பற்றி பாரதிதாசன் என்னென்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், இதெல்லாம் வந்து பாரதியாரை பற்றி பாரதிதாசன் குறிப்பிட்டது. அடுத்தது தமிழ் எழுத்தாளர்களுடைய நூல்கள் பற்றி பார்க்கலாம். பாரதியாருடைய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி இதெல்லாமே. பாரதிதாசனுடைய நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், பிசிராந்தையார். இதில் பிசிராந்தையார் அப்படிங்கிற நூலுக்காக பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைத்திருந்தது. அடுத்தது கண்ணதாசனுடைய நூல்கள் சேரமான் காதலி, இயேசு காவியம், வனவாசம் மற்றும் மனவாசம். இதில் சேரமான் காதலி அப்படிங்கிற நூலுக்காக கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி கிடைத்திருந்தது. ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட இதை கேட்டிருந்தாங்க. அப்புறம் வனவாசம் மற்றும் மனவாசம் அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய சுயசரிதை. அடுத்தது கவிஞர் மேக்தாவுடைய நூல், இது ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி வந்து கிடைத்திருக்கு. அடுத்தது வண்ணதாசன், இவருடைய ஒரு சிறு இசை அப்படிங்கிற நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கு. அதாவது வாணிதாசன் வேற, வண்ணதாசன் வேற, ஓகேவா. அடுத்தது மாப்போ சிவஞானம், எனது போராட்டம் அப்படிங்கிற நூல் இவருடைய தன் வரலாறு நூல், அதாவது இவருடைய சுயசரிதை நூல். அப்புறம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கிற நூலுக்காக இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. அப்புறம் ஜெயகாந்தன், இவருடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கு. அப்புறம் கி ராஜநாராயணன், இவருடைய கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. அப்புறம் வைரமுத்து, இவருடைய முக்கியமான 2 நூல்கள் வந்து கருவாச்சி காவியம், இன்னொன்று கள்ளிக்காட்டு இதிகாசம். இதில் கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கு. அப்புறம் ஈரோடு தமிழன்பன், அவருடைய இயற்பெயர் வந்து ஜெகதீசன், அவருடைய வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கு. அடுத்தது கடியலூர் உருத்திரங்கண்ணனார், இவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா பெரும்பானாற்றுப்படை, அப்புறம் பட்டினப்பாலை இதெல்லாமே. அப்புறம் புதுமை பித்தனுடைய சிறுகதைகள் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், அப்புறம் சாப விமோச்சனம், பொன்னகரம், அடுத்தது ஒரு நாள் கழிந்தது இதெல்லாம். அப்புறம் காளமேக புலவர், இவர் பார்த்திங்கன்னா வரதன் தான் இவருடைய இயற்பெயர். இவருடைய நூல்கள் வந்து திருவானைக்காவுலாவா, அதாவது திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், அப்புறம் சித்திரமடல் இதெல்லாம். அப்புறம் ஔவையாருடைய நூல்கள் வந்து மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி இதெல்லாம். அடுத்தது பெருவாயின் முள்ளியார், இவர் வந்து கயத்தூரை சேர்ந்தவர். இவர் வந்து ஆச்சார கோவையை வந்து எழுதியிருப்பார். இது 100 வெண்பாக்களை கொண்டது. அது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்புறம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, இவர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருடைய நூல்கள் வந்து ஆசிய ஜோதி, இது புத்தரை பற்றியது. அப்புறம் மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, உமர்கையாம் பாடல்கள் இதெல்லாமே. இதில் உமர்கையாம் பாடல்கள் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு நூல். அடுத்தது வாணிதாசன்,
இவருடைய நூல்கள் வந்து தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் இதெல்லாம். அப்புறம் சுஜாதாவுடைய நூல்கள் வந்து தலைமைச் செயலகம், இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்துருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.